தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பிறகு நாளை பள்ளிகள் திறப்பு. அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சுத்தம் செய்யும் பணிகள் தீவிரம். தவேகா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு ராஜ்யசபா எம்பி சீட் ஒதுக்கீடு. கிறிஸ் ஜோடங்கர் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. மாநிலங்களவையில் காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்களின் பலம் 30ஆக உயர்கிறது. மாநிலங்களவையில் ஏற்கனவே 29 எம்பிக்கள் உள்ள நிலையில் தவேகா கூட்டணி மூலம் மேலும் ஒருவர் எம்பி ஆகிறார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து முதலமைச்சர் விஜய் தீவிர ஆலோசனை. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்பு. தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் பொறுப்பேற்பு. சென்னை மயிலாப்பூரில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் பொறுப்பேற்ற நிலையில் காவல் உயரதிகாரிகள் நேரில் வாழ்த்து. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்களை நியமித்தார் முதலமைச்சர் விஜய். விழுப்புரம் மற்றும் கடலூருக்கு என் ஆனந்த், சென்னை மற்றும் திருவண்ணாமலைக்கு ஆதவ் அர்ஜுனா, ஈரோட்டிற்கு செங்கோட்டையன் பொறுப்பு அமைச்சர்களாக நியமனம். தமிழக சட்டத்துறையின் முதல் பெண் செயலாளராக சுமதி நியமனம். சட்டத்துறை செயலாளராக பணியாற்றிய ஜார்ஜ் அலெக்சாண்டர் ஓய்வு பெற்றதை அடுத்து சுமதியை நியமித்து அரசு உத்தரவு. தவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கவில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விளக்கம். திமுகவை சேர்ந்த சகோதரர்கள் கோபப்பட்டாலும் அது உரிமையோடு கோபப்படுவதாகவே பார்க்கிறேன் எனவும் கருத்து. இரண்டாயிரத்து 16 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது. திமுக வேட்பாளர் அப்பாவு தொடர்ந்த தேர்தல் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் தீர்ப்பு. காவல்துறையில் 8 மணி நேர வேலையையும் பயோமெட்ரிக் வருகை பதிவேடு முறையும் அமல்படுத்த உத்தரவிடக் கோரிய வழக்கில் தலைமைச் செயலாளர் டிஜிபி பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தென்காசியில் கள் இறக்கியதாக விவசாயி மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய வழக்கு. உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் துணை ஆட்சியர் அறிக்கை தாக்கல். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 103வது பிறந்த நாள் விழா. சென்னை மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதி உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக இளைஞரணி அலுவலகமான அன்பகத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி சிலை திறப்பு. பெரியார், அண்ணா, கருணாநிதி சிலைகளை திறந்து வைத்தார் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின். கரூருக்கு வந்து வண்டி மேல் ஏறி பாட்டெல்லாம் பாடி எவ்வளவு கீழ்த்தரமாக பேசினார் முதலமைச்சர் விஜய். டாஸ்மாக் விவகாரத்தில் எதை கட்டுப்படுத்தி விட்டார்கள், அமைச்சர் விளக்கம் தானே கொடுத்து கொண்டிருக்கிறார் எனவும் செந்தில் பாலாஜி ஆவேசம். திட்டங்களை நிறைவேற்றுவதை விட்டுவிட்டு வசனங்களை பேசிக் கொண்டிருக்கிறது தவேகா அரசு. அரசு செய்ய தவறிய கடமைகளை சுட்டிக் காட்டுவதுதான் எதிர்க்கட்சியின் கடமை, வேடிக்கை பார்ப்பது அல்ல என செந்தில் பாலாஜி பேட்டி. திருச்சி கிழக்கு தொகுதியை முதலமைச்சர் விஜய் ராஜினாமா செய்ததால் விரைவில் இடைத்தேர்தல். அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் இவிஎம் சரிபார்க்கும் பணி தொடக்கம். கிண்டியில் பன்முக போக்குவரத்து மையத்தை மேம்படுத்தும் ஒப்பந்தத்தில் சென்னை மெட்ரோ நிர்வாகம் கையெழுத்து. பயணிகளின் வசதியை மேம்படுத்தவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் நடவடிக்கை.
தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் போராட்டம். கூட்டுறவு வங்கி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தல். திண்டுக்கல் வேடச்சந்தூர் இரட்டை கொலை வழக்கில் விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு. மனுதாரர்கள் 4 பேரும் விசாரணை நீதிமன்றம் வழங்கிய ஆயுள் தண்டனையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பில் தொகை வழங்க ஒப்பந்ததாரரிடமிருந்து 30,000 ரூபாய் லஞ்சம். ஊராட்சி செயலரை கையும் களவுமாக கைது செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி. திண்டுக்கல்லில் குடியிருப்பு பகுதி பாதையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள் போலீஸ் பாதுகாப்புடன் இடித்து அகற்றம். தங்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி அதிகாரிகளுடன் ஆக்கிரமிப்பாளர்கள் வாக்குவாதம். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தொழிற்சாலையில் சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட 40க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு உடல்நலக்குறைவு. வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை. தூத்துக்குடியில் வீட்டை விற்பனை செய்வதாக கூறி 72 லட்சம் ரூபாய் மோசடி. ஏரல் தாவேகா நகர செயலாளர் ராஜாவை கைது செய்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை. வந்தவாசி அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 150க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு 1.5 கோடி ரூபாய் பணப்பட்டுவாடா தேக்கம். நெல் மூட்டைகளை ஏற்றிய லாரியை மறித்து 10 நாட்களாக சிறைபிடித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஆந்தியூர் அருகே புகழ்பெற்ற அக்னி மாரியம்மன் கோயில் திருவிழா கோலாகலம். 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவிளக்கு எடுத்து நேர்த்திக்கடன். எண்ணெய் நிறுவனங்களுக்கு 10,000 கோடி ரூபாய் மானியம் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். விமான எரிபொருட்களுக்கான கட்டணத்தை உயர்த்தாமல் தடுக்க நடவடிக்கை. திருப்பதி நெய்யில் நடந்த கலப்படம் தொடர்பாக திண்டுக்கல் உட்பட 15 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சோதனையில் 60 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல், 45 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் முடக்கம். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணிகள் மும்முரம். கணக்கெடுப்பு பணிகளை ஆய்வு செய்து அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கிய மாவட்ட ஆட்சியர். கர்நாடக புதிய முதலமைச்சராக பதவியேற்றார் டி.கே. சிவக்குமார். ஆளுநர் தாவர் சந்த் கெலாட் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கர்நாடக முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட ராகுலுக்கு சால்வை அணிவித்து டி.கே. சிவக்குமார் மரியாதை. காங்கிரஸ் ஆளும் மாநில முதலமைச்சர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றார் டி.கே.எஸ். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து நீக்கப்பட்ட ரிதபிரதா பானர்ஜி சபாநாயகருடன் சந்திப்பு. தன்னை எதிர்க்கட்சி தலைவராக அங்கீகரித்த கோரி ரிதபிரதா கடிதம் அளித்ததாக தகவல். மேற்கு வங்கத்தில் மகளிருக்கு மாதம் 3,000 ரூபாய் வழங்கும் திட்டம் தொடக்கம். பெண்களுக்கு காசோலியை வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு. டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸ் ஆஜர். சுமார் 1 லட்சம் கோடி மதிப்புள்ள தங்கத்தை ரிசர்வ் வங்கி விற்பனை செய்ததாக வெளியான தகவலுக்கு மத்திய அரசு மறுப்பு. கடந்த ஆண்டை விட நடப்பு ஆண்டில் நாட்டின் தங்க இருப்பு 0.94 மெட்ரிக் டன் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் தகவல். குவைத்தை நோக்கி மீண்டும் தாக்க வந்த ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களால் பெரும் அதிர்ச்சி. தாக்குதல் நடத்தியது ஈரானாக இருக்கலாம் என கூறப்படும் நிலையில் நடு வானிலேயே ஏவுகணைகள் தாக்கி அழிப்பு.
தமிழகத்தில் சென்னை மீனம்பாக்கம், திருத்தணி, கடலூர் உட்பட 9 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக சென்னை மீனம்பாக்கத்தில் 104.54 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. கேரள பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை நாளை தொடங்க வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு அடுத்த 6 நாட்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு.